இலங்கையை சேர்ந்த டாக்டர் ஒருத்தர் கனடா டொரண்டோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் மேலே பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. 44 வயதான டிலான் திசாநாயக்க சொல்லப்பட்ட டாக்டர் தான் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கிறவர். நீதிமன்றத்தில் இப்போ முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பமாகி இருக்கு. அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், எலக்ட்ரானிக் டிவைஸை பயன்படுத்தி அவருடைய ஒரு சில இலத்திரனியல் உபகரணங்களை பயன்படுத்தி சிறுவர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்டிருக்கிற சில காட்சிகளை பார்த்துருக்கிறாரு. அந்த காட்சிகளை பார்த்தது மட்டும் கிடையாது, அதை டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுக்கும் முயற்சி எடுத்திருக்கிறார்ன்றதான் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இவர் சிறுவர்களுக்கான ஒரு வைத்தியசாலையில் வேலை செய்கிற டாக்டர் தான். சிறுவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற குழந்தைகள் சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த மாதிரியான மோசமான காட்சிகளை பார்த்துருக்கிறார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு இதுவரைக்கும் நிரூபிக்கப்படலை. நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி சொல்லி அடையாளம் காணப்படலைன்னு சொல்லியும் போலீஸ் ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் கனடா போலீஸ் எவ்வளவு அட்வான்ஸ்டாக செயற்பட்டு அவரை கைது செய்திருக்கின்றதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணவும் இல்லை. இவர் சம்பந்தமான எதுவும் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போலீஸுக்கு அறிவிக்கவும் இல்லை. ஆனால் அவருடைய எலக்ட்ரானிக் டிவைஸை பயன்படுத்தி இந்த மாதிரியான வெப்சைட்டுக்கு போயிருக்கிறார், அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாருன்னு சொல்லி போலீஸ் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சு இவர் சம்பந்தமான விசாரணைகளை ஜனவரி மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கு. ஜனவரி மாதத்தில் விசாரணை வலயத்துக்குள்ளே இவர் வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு பிப்ரவரியில் ஒரு சர்ச் வாரண்ட் நீதிமன்றத்தில் பெற்றுக்கொள்ளப்படுது. அவர் வேலை செய்கிற இடத்துக்கு, அவருடைய வீட்டுக்கு போலீஸ் போய் சோதனைகளை முன்னெடுத்திருக்கு. அவருடைய கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவர் பயன்படுத்தின ஒரு சில எலக்ட்ரானிக் டிவைஸ் போலீஸால் மீட்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் தொழிலுக்கு பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் தான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமாக இதுவரைக்கும் ஆதாரபூர்வமாக எதுவும் நிரூபிக்கப்படலை. இன்னொரு பக்கம் ஒரு சிறுவர்களுக்கான வைத்தியசாலையில் வேலை செய்கிற டாக்டராக இருந்தாலும் அவருடைய தொழிலுக்கும் இந்த செயலுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இதுவரைக்கும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படலைன்னு சொல்லியும் போலீஸ் அறிவிச்சிருக்கு. நேரடியான ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. நேரடியாக சிறுவர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டார்னு சொல்லப்படுற குற்றச்சாட்டும் கிடையாது. காட்சிகளை பார்த்துருக்கிறார். அந்த காட்சிகளை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்ன்றது யாரும் சொல்லாமலேயே கனடா போலீஸ் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த நபரை அடையாளம் கண்டு இப்போ கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளவுக்கு போலீஸ் உன்னிப்பாக இந்த விஷயத்தில் கண்காணித்து செயற்பட்டிருக்குன்றது தான் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம். மற்ற நாடுகளையும் இந்த மாதிரி இருக்குமா இருந்தால், எங்களோட ஆசிய நாடுகளையும் இந்த மாதிரி இருக்குமா இருந்தால் எவ்வளவு நல்லதுன்ற மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன சொன்ன இந்த மாதிரியான ஒரு நபர் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்படுமா இருந்தால், நிரூபிக்கப்படுமா இருந்தால், எதிர்காலத்தில் யாருமே கண்டுபிடிக்காம இருந்திருந்தா சிறுவர்களுக்கான ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நபர்னு சொல்லி சொல்லப்படுது. அவருடைய மனநிலை எப்படி வரும்னு சொன்னாலும் மாறி இருக்க முடியும். இன்னும் பெரிய சம்பவங்கள் சில நேரங்களில் நடந்திருக்கலாம். அதை தடுக்கிற ஒரு முயற்சியாக கூட கனடா போலீஸ் இந்த மாதிரி ஈடுபட்டிருக்குன்னு சொல்லி தான் இந்த சம்பவத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமா இருந்தால் கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கும் அதிகமாக சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இலங்கையை சேர்ந்த ஒருத்தர், அவருடைய விசா ரிவோக் பண்ணப்படலாம், அவர் நாடு கடத்தப்படலாம். இதை தவிர 10 வருஷங்கள் சிறை தண்டனை அனுபவிச்சு வெளியில வந்தாலும் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை கடைசி வரைக்கும் அவரால் வாழ முடியாது. பொது வழியில நடமாடுறதுக்கு தடை விதிக்கப்படலாம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கப்படலாம். இத்தனைக்கும் காரணம் இருக்க போறது, அவர் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளின்னு சொல்லி அடையாளம் காணப்படுவராக இருந்தா இத்தனைக்கும் காரணம் இருக்க போறது ஒரு சில நிமிஷங்கள், ஒரு சில வீடியோஸை பார்த்தது, அதை டவுன்லோட் பண்றதுக்கு முயற்சி எடுத்தது, ஐபி அட்ரஸை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்குன்றது ஒரு சிலருக்கு ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இலங்கையில் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரோட மகன் கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் நேற்றிலிருந்து அதிகம் பேசப்படுது. அவரோட சேர்த்து இன்னும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 4 பேரும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு மோசடி நெட்வொர்க்கும் 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி சம்பந்தமான தகவலும் வெளிவந்திருக்கு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரோட மகன் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தவர் அனுஜ தினோஜித். அவரை 24 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வச்சு விசாரணை செய்யறதுக்கு இப்போ நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, 13ஆம் தேதி கொள்ளுப்பட்டி பிரதேசத்தில் ஒரு கார் நிப்பாட்டப்படுது. அந்த கார்ல இருந்தவர் ஒரு சீன பிரஜை, இலங்கையில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யற சீன பிரஜை. அந்த காருக்குள்ள 2 கோடி ரூபாய் பணம் இருந்திருக்கு. ஒரு பேக்ல போடப்பட்டு 2 கோடி ரூபாய் பணமும் இருந்திருக்கு. அது வேற யாரு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு சிலர் போறாங்க. அந்த நபரை சீன பிரஜையை பார்த்து, நாங்கள் போலீஸ்ல இருந்து வந்திருக்கிறோம், உங்களோட பாஸ்போர்ட்டை பார்க்க வேண்டியிருக்கு, உங்களோட வாகனத்தையும் சோதனைக்கு உட்படுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீன பிரஜையும் போலீஸ் தானோன்னு சொல்லி நம்பி சில நேரங்களில் பாஸ்போர்ட்டை கொடுத்துருக்கிற போல பாஸ்போர்ட்டை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த காருக்குள்ள இருந்த பேக், 2 கோடி ரூபாய் பணம் இருந்த பேக் எடுத்துக்கொண்டு ஓடுறதுக்கு அந்த நபர் முயற்சி எடுக்கிறாரு. சீன பிரஜையும் பின்னால துரத்தி கொண்டு போய் பம்பளப்பிட்டி நோக்கி ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கப்படுது. ஒரு ட்ரீவீல்ல ஏறி தப்புறதுக்கும் அவர் முயற்சி எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனாலும் சீன பிரஜை அவரை பிடிச்சு
போலீஸ்ல ஒப்படைச்சார் என்ற மாதிரி ஒரு கதை சொல்லப்படுது. இன்னும் ஒரு பக்கம் இலங்கையில் இருக்கிற ஒரு சில ஊடகங்கள் எப்பவும் சொல்ற மாதிரி போலீஸ் வந்து அதிரடியா செயல்பட்டது என்ற மாதிரி சொல்லப்படுது. போலீஸ் எதேச்சியா இந்த சம்பவத்தை இந்த காட்சியை வந்து பார்த்துருக்கு. கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீஸ் வந்து இந்த காட்சியை பார்த்ததுக்கு பிறகு தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுத்த நபரை வந்து போலீஸ் மடக்கி பிடிச்சது என்ற மாதிரியும் சொல்லப்படுது. யாரால பிடிக்கப்பட்ட நபர்ன்றது தெரியாது. ஆனா இதுக்கு பிறகு விசாரணைகள்ல வந்து இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற 4 பேர் கைது செய்யப்படுறாங்க. அந்த 4 பேர்லையும் ஒருத்தர் சீன பிரஜை. இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி முன்னெடுக்கப்படுது. அந்த பணத்தை வச்சிருந்தவர், அந்த கார்ல இருந்தவர் சீன பிரஜை. கைது செய்யப்பட்டிருக்கிற 4 பேர்ல ஒருத்தரும் சீன பிரஜை. இந்த 4 பேர்கிட்டையும் விசாரணைகளை முன்னெடுத்த நேரத்தில் இன்னும் ஒருத்தர் சம்பந்தமான தகவல் தெரிய வருது. அவர்தான் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரோட மகன் அனுஜ் சொல்லி அடையாளப்படுத்தப்படுற இலங்கையில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில படிச்சு கொண்டிருக்கிறதா சொல்லப்படுற ஒரு மாணவர். அவர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு சொன்னா கொல்லுப்பிட்டி போலீஸ் இது சம்பந்தமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. உங்களோட பேர் தெரிய வந்திருக்கு, விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டுருக்கு. கொல்லுப்பிட்டி போலீஸ்ல போய் சரணடைஞ்சதுக்கு பிறகுதான் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். 2 கோடி ரூபாய் பணம் மீட்கப்பட்டிருக்கு. இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற மொத்தம் 5 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப தடுப்பு காவல் வைக்கப்பட்டு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நடந்த இன்னும் ஒரு வழக்கு விசாரணை கபில சந்திரசேனவினுடைய மர்மமான மரணம் சம்பந்தமான விசாரணை. இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்றது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படலை. இன்னைக்கு விசாரணை நடந்த நேரத்திலையும் சிஐடி வந்து நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தது இதுவரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து கிடைக்கவே இல்லை. இன்னும் ஒரு பக்கம் அவர் உடைய மரணம் பதிவான அந்த அறைக்குள்ள இருந்து சில மருந்து வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதுக்கான அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையும் இதுவரைக்கும் கிடைக்கல. ஏற்கனவே ஒரு சில ஊடகங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு, இந்த மருந்து தான் அந்த மருந்து என்ற மாதிரியான செய்திகளை வெளியிட்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து சிஐடி அறிவிச்சிருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதுவரைக்கும் கிடைக்கவும் இல்லை. அந்த மருந்து என்னன்றதுக்கான அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையும் இதுவரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி நீதிபதி கேட்டிருக்கிறார். அவருடைய போனை அன்லாக் பண்றதுக்கு என்ன முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கு, அது நடந்து முடிஞ்சா என்ற மாதிரி கேட்கப்பட்ட நேரத்தில் அதுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி வளமையா சொல்லப்படுற அதே கதையை வந்து விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நீதிவான் கேட்டிருக்கிறார், இதுக்கு முதல்லையும் வழக்கு விசாரணையில இதே தகவல் தான் சொல்லியிருந்தீங்க. இந்த விசாரணையில வந்து எனக்கு திருப்தி கிடையாது, அதுவும் இந்த போன் சம்பந்தமா எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமா எனக்கு திருப்தி கிடையாதுன்னு சொல்லி நீதிவான் வந்து சிஐடியை பார்த்து சொல்லியிருக்கிறார். அரவிந்த் டி சில்வாட வீட்டில் தான் இந்த மரணம் பதிவானது. அந்த ரூமுக்கு வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு. அரவிந்த் டி சில்வாட லோயர் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறார், இந்த மாதிரி அரவிந்த் டி சில்வா அந்த வீட்டில் தான் தொடர்ச்சி இறந்து கொண்டிருக்கிறார், ஒரு ரூமுக்கு வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு, அந்த சீலை அகற்றதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார், அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கிடையாது, அந்த ரூம் சீல் வைக்கப்படணும்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கவே இல்லை. இதனால என்னால் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியாது, நீங்க போலீஸோட கதைச்சு அது சம்பந்தமான விஷயங்களை தீர்த்து கொள்ள முடியும் என்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீதிபதி இன்றைய வழக்கு விசாரணையில் குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கு வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் திரும்பவும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதனிடம் 2008-2009 ஆண்டு காலகட்டத்தில் 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமான விசாரணையில் வந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தவர் முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணரத்ன. இதுக்கு முதல் அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதுக்கமைய இன்றைக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தவர் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளில் நீதிமன்றம் அவருக்கு பணம் கொடுத்திருக்கு. அவர் சார்பாக முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி சொல்லியிருந்தார், இந்த குற்றச்சாட்டை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிற விதமே பிழையானது என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பான லோயர்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க, இல்லை சிஐடி வந்து முறையான விசாரணைகள் ஆரம்பிச்சு அந்த முறையான விசாரணைகளுக்கு அமைதான் அவர் மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்ப இவர் திரும்ப சொல்லியிருந்தார். சட்டம் அதிபர் திணைக்களம் ஏற்கனவே இவருடைய பேர் வந்து சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு சட்டம் அதிபர் திணைக்களம் வந்து அவர் சந்தேக நபர் கிடையாதுன்னு சொல்லி அவருடைய பேரை நீக்கி இருந்தது. இதையும் வந்து அவர் நீதிமன்றத்தில் ஞாபகப்படுத்தி இருந்தார். அப்படியா இருந்தாலும் இன்றைக்கு குற்றப்பத்திரம், அவருக்கு எதிரான குற்றப்பத்திரம் என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்லி நீதிமன்றத்தில் அது வாசிச்சு காட்டப்பட்டிருக்கு. இவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்படுற மிக பிரதானமான ஒரு நபர் இருக்கிறார். அவரும் கடற்படையினுடைய ஒரு அதிகாரியா செயல்பட்டவர் சந்தன ஹெட்டியாராச்சி என்று சொல்லப்படுற நபர். அவர் தலைமறைவா இருக்கிறதுக்கு உதவி செய்தார் என்றுதான் இவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு. அந்த விசாரணையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த விசாரணைக்குள்ளதான் முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணரத்ன இருக்கிறார். இப்ப நீதி கிடைக்க போகுதுன்றதான் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. இன்னைக்கு நீதிமன்றத்தில் தெரிய வந்திருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கிற சம்பவத்தில் மிக பிரதானமான ஒரு சாட்சி சுவிட்சர்லாந்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த சாட்சியை இலங்கைக்கு கூட்டி வர்றதுக்குன்னு சொல்லி சில முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது. இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாகும்ன்றது தெரியாது. ஒரு முக்கியமான சாட்சி வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார். இதனால வெளிநாட்டு
சாட்சியாளர்களை இலங்கைக்கு கூட்டி வர்றதுக்கான ஒரு உத்தரவு வந்து விசாரணை பிரிவால் கேட்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவை பிறப்பிச்சு இங்கிலீஷில் அந்த உத்தரவு வந்து அனுப்பி வைக்கப்படணும். இது தூதரக ரீதியில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. சுவிட்சர்லாந்து தூதரகத்துக்கு அறிவிக்கப்பட்டு வெளிவிவகார அமைச்சு மூலம் அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படணும். அதுக்கான அனுமதியும் கூட இன்றைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கு. நேற்றைய வீடியோவில் நாங்கள் காய்ச்சிருந்தோம் கஞ்சிப்பான இம்ரானுடையது சொல்லப்பட்ட ஒரு ஆடியோ வெளிவந்திருந்தது. இந்த ஹிபாலே மல்லி சொல்லப்பட்ட இன்னொரு நபருடைய ஆடியோவும் வெளிவந்திருந்தது. அதுக்கு பிறகு தேவேந்திரமுனையில் இருக்கிற அந்த தேவாலயத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டின் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு தெஹிபாலை மல்லி என்று சொல்லப்பட்ட நபர் இன்னும் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்கிறாராம். இது வரும் ட்ரெய்லர் மட்டும்தான். எதிர்வரும் நாட்களில் இன்னும் பெரிய சம்பவங்கள் நடக்கலாம் என்ற மாதிரி அந்த ஆடியோவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பெரிய சம்பவம் எப்படியானதாக இருக்கும், என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.